என்னோட அப்பாவுக்கு வந்து கேன்சர் டயக்னோசிஸ் நடந்துட்டு இருக்கும்போது உள்ளூர எனக்கு ஒரு பயம். அவரை இழந்துடுவோமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அந்த டயக்னோசிஸ்லேயே அது ஆரம்பிச்சிடும் இல்லையா அந்த ஃபியர். ஸோ அப்போ நான் வந்து ஒரு புக் படித்தேன், த கைட்ரனர் பை கலத் ஹொசைனி. இந்த புக்குடைய ஹீரோவுடைய அப்பாவுக்கு கேன்சர் அண்ட் அவர் வந்து இறந்துருவார். அந்த பர்டிகுலர் இடம் வரும்போது எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதுதான் எக்ஸாக்ட் சேம் ஃபியர் அது எனக்குள்ளேயும் இருந்தது. ஆனால் ஒரு வேளை அந்த கனெக்ஷன் இல்லைனாலுமே இந்த புக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக நடிக்கும்போது கூட எனக்கு தோணும் சந்தோஷமாக இருக்கிறதோ இல்லை அழுகிறதோ இந்த இமோஷனை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஆனால் நமக்குள்ளே ஒரு கில்ட் இருக்கும்போது அந்த கில்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த கில்ட்டோட எப்படி வாழ்கிறது. லெட்ஸே நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே யாரோ ஒரு நபர்கிட்டே நம்ம சாரி சொல்லியிருக்கணும், அந்த சாரி சொல்லலை, அந்த கில்ட் நம்ம உறுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த நபர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவங்க பார்த்து பேச முடியல, இதோடு எப்படி வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நிலமை தான் இந்த புக்கில் இருக்கிற ஹீரோக்கு. ஒரு பாயிண்ட்ல டேய் ஓகேடா நீ தப்பு பண்ணிட்டதான் பரவாயில்லடா அதை மறந்துடுடான்னு நமக்கே தோணும். ஆனால் கடைசி மொமெண்ட் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. த கைட்ரனர் பை கலத் ஹொசைனி, தமிழில் பட்ட வெரைட்டி, 100 days 100 books. உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கான இந்த மாதிரியான செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்க்கு குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே கேட்கலாம்.